தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆத்தர் ஒரு பர்சனோட பர்சனாலிட்டி எப்படி டெவலப் ஆகியிருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு வந்து நம்ம ரேமண்ட் கேட்டலோட அப்ரோச் பற்றி பார்க்கலாம். ரேமண்ட் கேட்டல் அப்படின்னாலே 16PF தான் சொல்லுவாங்க. இப்போ 16PF அப்படிங்கிறது என்னன்னா 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர். ஸோ இந்த 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர் எப்படி வந்து ரேமண்ட் ஃபைண்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னா ஃபேக்டர் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி தான். ஃபேக்டர் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்னே சொல்லலாம். எப்படி அப்படின்னா ரிலேட்டபிளாக காமனாக இருக்கிற வேரியபிள் எல்லாம் கிளஸ்டர் பண்ணி குரூப் அப் பண்ணி ஒரு காமனான அம்பர்லா டேர்ம்குள்ள விடுறது தான் வந்து ஃபேக்டர் அனாலிசிஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ சோஷியல் லெவல் அவுட் கோயிங் அசர்ட்டிவ் அப்படின்னாலே நமக்கு யூஸ்வலாகவே தெரியும் அது எக்ஸ்ட்ராவர்ஷன் பீப்புளாக தான் இருப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி இப்போ செல்ஃப் டவுட் அதிகமாக இருக்குது, வரி ஜாஸ்தி படுறாங்க அப்படின்னா அவங்களை நம்ம என்ன சொல்லுவோம், ஆங்ஸைட்டி அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. இதை மாதிரி காமனாக இருக்கிற வேரியபிள் எல்லாம் கிளஸ்டர் பண்ணுற ஒரு டெக்னிக் பேர் தான் வந்து ஃபேக்டர் அனாலிசிஸ். ஸோ ட்ரைட்ஸ்னா பேசிக்காக என்ன சொல்லுவோம், ஜீனோட ரிலேட்டட் தான் வந்து ட்ரைட்ஸ் மாதிரி சொல்லுவோம். அப்படி ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷன் பாஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா வந்து ட்ரைட்ஸ்னு சொல்லியிருப்போம். கரெக்டாக. இப்போ இந்த தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டியில் இந்த அப்ரோச்சில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்மளோட பிஹேவியர் அண்ட் தாட் ப்ராசஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா வந்து ட்ரைட்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து அதுவும் இல்லாமல் பேசிக் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ரேமண்ட் கேட்டல் வந்து எப்படி ட்ரைட்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாருன்னா சர்ஃபேஸ் ட்ரைட்ஸ் அண்ட் சோர்ஸ் ட்ரைட்ஸ் இருக்கும். இப்போ சர்ஃபேஸ் ட்ரைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இம்பர்மனன்ட்டு, அதே மாதிரி அன்ஸ்டேபிள், எப்போ வேணா வரலாம், எப்போ வேணா போகலாம், கூடலாம் குறையலாம், அந்த மாதிரி இருக்கும். அதுதான் சர்ஃபேஸ் ட்ரைட். அதுக்குள்ள வந்து காமன் ட்ரைட்ஸும் யூனிக் ட்ரைட்ஸும் வரும். அதே இது சோர்ஸ் ட்ரைட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேசிக்காவே ஸ்டேபிளா பெர்மனண்டா நம்ம கூட லைஃப் லாங் இருக்கிறதா வந்து சோர்ஸ் ட்ரைட். அதுக்குள்ள வந்து எபிலிட்டி ட்ரைட், டெம்பரமெண்ட், டைனாமிக், கான்ஸ்டிடியூஷனல், என்விரான்மெண்டல் மோல்டு ட்ரைட்ஸ் எல்லாம் வரும். அதை பத்தி பிரீஃபா பார்க்கலாம். ஸோ காமன் ட்ரைட்ஸ்னா என்ன அப்படின்னா எல்லாருக்குள்ளேயுமே வந்து அது இருக்கும். அதுதான் வந்து காமன் ட்ரைட்ஸ்ன்னு சொல்றாங்க. காமன் ட்ரைட்ஸ் வந்து ஆக்சுவலாக யூனிவர்சல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாருக்குள்ளேயுமே அட்லீஸ்ட் ஒரு 1% வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான் காமன் ட்ரைட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 0% அப்படின்னு சொல்லி யாராலையும் சொல்லவே முடியாது இல்லையா. ஸோ அதெல்லாம் காமன் பெர்சன்டேஜ். அட்லீஸ்ட் ஒரு கல்ச்சருக்குள்ளேயாச்சும் காமனாக இருக்கும் இல்லையா. இப்போ சிட்டி சைடு இருக்கிற பீப்புள் ஒரு மாதிரி இருப்பாங்க, ரூரல் சைடு இருக்கிற பீப்புள் ஒரு மாதிரி இருப்பாங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு எக்ஸ்டெண்டுக்கு எல்லாருக்குள்ளேயும் காமனா இருக்கிற ட்ரைட்ஸ் தான் வந்து காமன் ட்ரைட்ஸ். ஸோ இந்த மீம் எதுக்காக அப்படின்னா சும்மா இவங்க பேரும் பிரியா, இவங்க இதுல இந்த கேரக்டருக்கு பேருக்கு பிரியான்னு பேர் வச்சிருப்பாங்களே. ஸோ அதான் 2 பேருக்கும் காமனா பிரியான்னு பேர் இருக்கனால இந்த மீம் போட்டிருந்தேன். ஸோ யூனிக் ட்ரைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காமன் ட்ரைட் பொறுத்த வரைக்கும் காமன் ட்ரைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். காமன் ட்ரைட் வந்து என்ன சொல்லியிருப்பேன், எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஏதோ ஒரு எக்ஸ்டெண்ட் இருக்கும். ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு 10 இருக்கலாம், 100 ஆளுக்கு 20 இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். பட் யூனிக் ட்ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மற்றவங்கள்ட்ட இருந்து நம்ம அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறது தான் வந்து யூனிக் ட்ரைட்ஸ். இது வந்து ஆக்சுவலாக எப்படின்னா இப்போ மியூசிக், செஸ், ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே அதில் வந்து ஹையாக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மற்றவங்கள்ட்ட இருந்து நம்மளை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறது தான் வந்து யூனிக் ட்ரைட்ஸ். டைனமிக் ட்ரைட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா எதுக்குமே ஒரு கோல் செட் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது வந்து டைனமிக் ட்ரைட்ஸ் தான். இப்போ கியூரியாசிட்டி லெவல், அப்புறம் ஹெல்பிங் டெண்டன்சி, ஆம்பிஷன், அச்சீவ்மெண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேக்டர் எடுத்துக்கோங்களேன். அதில் இந்த லெவலுக்கு வந்து நம்மளால பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோல் செட் பண்றது வந்து இங்கே டைனமிக் ட்ரைட்ஸ் தான். ஸோ இது ஆக்சுவலாக வந்து டிரைவிங் ஃபோர்ஸ் ஆஃப் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. நம்ம டைனமிக் ட்ரைட்ல வந்து கோல் செட் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஆக்சுவலா எபிலிட்டி ட்ரைட்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா அங்கே கோல் செட் பண்ணிட்டா போதுமா, அதுக்கு நம்ம வந்து ஏதாச்சும் ஒர்க் எஃபோர்ட் போடணும்ல, போட்டாதான் வந்து அந்த கோல் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். கரெக்டா. ஸோ அங்கே கோல் செட் பண்றதுக்கு நம்ம எஃபோர்ட் போடுறதுக்கு ஒர்க் போடுறதுக்கு ஹெல்ப் பண்றது வந்து இங்கே எபிலிட்டி ட்ரைட்ஸ் தான். ஆக்சுவலா இது ஒரு பர்சனோட கெப்பாசிட்டி பொறுத்தும் டிஃபர் ஆகும். இப்போ கோல்மே வந்து எல்லாருமே சேம் கோலா செட் பண்ண மாட்டோம் இல்லையா. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல் வந்து செட் பண்ணுவோம் இல்லையா. அதே அந்த 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 டைப் ஆஃப் கோலுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் போடுறோம் அப்படிங்கிறது நம்மளோட கெப்பாசிட்டி பொறுத்து தானே வரும்.
ஸோ இங்க வந்து இப்போ இதுல என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஒரு எக்ஸிபிஷன்ல வந்து இந்த மாதிரி களிமண் எரிமலை செஞ்சு கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வந்து இப்போ வேற வேற மாதிரி கூட கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? ஆல்குரா வந்து டிஃப்ரெண்டா கொண்டு வந்திருக்கலாம். பட் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் லெவல் பொறுத்து அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றதுக்காக இந்த மீம் போட்டிருந்தேன். டைனமிக் ட்ரைட் பொறுத்த வரைக்கும் ஒரு கோல் செட் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். எபிலிட்டி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அந்த கோல் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். அதுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அண்ட் எஃபோர்ட் போடணும் அப்படிங்கறது அந்த ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் தான் வந்து எபிலிட்டி ட்ரைட்ஸ். டெம்பரமெண்ட் ட்ரைட் அப்படிங்கிறது என்னன்னா, ரொம்ப பேசிக்கா இப்போ ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. அந்த சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி மத்தவங்ககிட்ட ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் டெம்பரமெண்ட் ட்ரைட்ஸ். ஓகேவா? நம்மளுடைய நார்மலான எமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸ் தான். ஒரு பீப்பிள் கிட்ட ஐ மீன் ஒரு என்விரான்மெண்ட்ல ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி மத்தவங்ககிட்ட ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் வந்து டெம்பரமெண்ட் ட்ரைட்ஸ். ஆக்சுவலா இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு சிச்சுவேஷன் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் வந்து எக்ஸிபிட் பண்ணுவாங்க. கரெக்ட்டா? இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு சீரியஸான விஷயத்த ரொம்ப கூலா எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஒரு சில பேர் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறவங்க வந்து ரொம்ப அதை சீரியஸா எடுத்துப்பாங்க இல்லையா? ஸோ இதுல கூட இப்போ நம்ம யூஸ்வலா ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி ஸ்டாஃப் இல்லாத நேரம் லீடரை கூப்பிட்டு பேர் எழுத சொல்லுவாங்க. பேசுறவங்க பேர்லாம் எழுதுங்க அப்படின்ட்டு. ஸோ இதுல வந்து வடிவேல் வந்து அதை ரொம்ப சீரியஸா ஐ மீன் ரொம்ப வந்து குட் பாயா வந்து இந்த மாதிரி பேர் எழுதிருவான், அதனால பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ இவர் வந்து இது வந்து இவரோட டெம்பரமெண்ட் ரைட்ஸ். ஒரு சிச்சுவேஷனுக்கு இவர் எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு. இன்னும் ஒரு சில பீப்புள் இருப்பாங்க. பேர் எழுதுனா எழுதட்டுமே, நம்ம பண்றத பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்களே. ஸோ பேசிக்கா ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம், நம்ம எமோஷன் வந்து எப்படி எக்ஸிபிட் பண்றோம் அப்படிங்கறதான் வந்து டெம்பரமெண்ட் ரைட்ஸ். சோர்ஸ் ரைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுக்கு சிம்பிளா ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு பர்சனை கூப்பிட்டு இன்னொரு இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, இந்த பர்சனை பத்தி சொல்லு நான் உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்களே மேஜரா ரொம்ப நல்ல பையன், ஃப்ரெண்ட்லியா இருப்பான், அதுக்கப்புறம் வந்து ஹெல்பிங் டெண்டன்சி ஜாஸ்தி, இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா? அதுதான் சோர்ஸ் ரைட். ஆக்சுவலா அப்படி சொல்லணும்னு சொல்ல வரல, அது வந்து ஒரு பர்சனோட குணாதிசயம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான். அவங்களுக்குள்ள பெர்மனண்டா ஸ்டேபிளா வந்து இருக்கிற ட்ரைட்ஸ் தான் வந்து சோர்ஸ் ட்ரைட்ஸ். இது வந்து கூடவோ குறைவோ சரியாது. லைஃப் லாங் வந்து உங்க லைஃப்ல வந்து அந்த ட்ரைட் வந்து ஐ மீன் அந்த கேரக்டர் வந்து இருந்துட்டே இருக்கும். அதுதான் வந்து சோர்ஸ் ட்ரைட்ஸ். இப்போ இந்த ரெண்டுலயுமே வந்து ஆக்சுவலா ஹெல்பிங் டெண்டன்சி தான் போட்டிருப்பேன். சோர்ஸ் ட்ரைட் வந்து பெர்மனன்ட்னு சொன்னேன் இல்லையா? சர்ஃபேஸ் ட்ரைட் வந்து இம்பெர்மனன்ட், அன்ஸ்டேபிள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிச்சுவேஷனுக்கும் ஒரே சிச்சுவேஷன் வெவ்வேறு நேரங்களில் நடக்கிறப்ப அதுக்கு நம்ம டிஃப்ரெண்டா வந்து ரியாக்ட் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் வந்து சர்ஃபேஸ் ட்ரைட். இது வந்து கூடலாம், குறையலாம், இல்லைன்னா இல்லாம கூட போகலாம் சில டைம்ஸ். இப்போ இப்போ நம்ம யூஸ்வலா எடுத்துப்போமே, ஒரு பேங்க்ல போய் கியூல நிக்கிறோம். நல்ல மூட்ல போனோம் அப்படின்னா, அங்க போய் நம்ம எதுவும் நினைக்காம நம்ம பாட்டு ஜாலியா இருந்துட்டு நம்ம வேலைய முடிச்சுட்டு வந்துருவோம். பட் அதே இது ஆல்ரெடி ஒரு இரிட்டபிள் மூட்ல போயிருந்தோம் அப்படின்னா, அங்க போய் நிக்கிறப்ப அது இன்னும் கொஞ்சம் இரிட்டபிள் ஆகும் இல்லையா? சோ அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி வேரி ஆகும் இல்லையா? அதுதான் வந்து சர்ஃபேஸ் ட்ரைட். கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் அப்படின்னா என்னன்னா, மித்ததெல்லாம் வந்து எப்படின்னா, நமக்கு பர்சனலா வர்ற அந்த பிஹேவியர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பயாலஜிக்கல் ஆரிஜின்ஸ் ஒரு ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷன் பாஸ் ஆகும் இல்லையா? ஸோ அந்த பிஹேவியர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ்ல வரும். ஸோ ஃபேக்டர் அனாலிசிஸ் படி இது என்ன சொல்லிருப்பாங்க, இது வந்து ஒரு டைப் ஆஃப் சோர்ஸ் ரைட். ஏன் அப்படின்னா, இப்போ ஜெனட்டிக்காவே ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா நமக்கு லைஃப் லாங் அந்த கேரக்டர் வந்து பாஸ் ஆகும் இல்லையா? இப்போ எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, சென்சிட்டிவ் டு ஸ்டிமுலேஷன் எல்லாம் வந்து ஃபுல் லைஃப் லாங் நமக்கு இருக்கும் இல்லையா அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம். ஸோ அதனால இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ். இப்போ இந்த எமோஷனல் ஸ்டெபிலிட்டிக்கு இதை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து எக்ஸாம் ரொம்ப சீரியஸா எடுத்துப்பாங்க, ஒரு சிலர் வந்து ரொம்ப ஈஸி கோயிங்கா இருப்பாங்க இல்லையா? அதுதான் இது வந்து ஆக்சுவலா எப்படின்னா, ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷன் பாஸ் ஆகும். உங்க அப்பாவுமே வந்து அவ்வளவு ஈஸி கோயிங் பர்சனா தான் இருப்பாங்க. ஸோ உங்க பையனுக்கு வந்து அந்த ஈஸி கோயிங் பர்சனாலிட்டி வந்து கேரி ஃபார்வர்டா இருக்கலாம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ். ஸோ மித்த எல்லா டைப்ஸுமே வந்து எப்படி இருக்கும், நம்மளோட குணாதிசயமா தான் இருக்கும். இந்த என்விரான்மெண்டல் மோல்டு ட்ரைட்ஸ் வந்து எப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்களால நம்மளோட பர்சனாலிட்டி பிஹேவியர்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் இல்லையா? அதுதான் வந்து என்விரான்மெண்டல் மோல்டு ட்ரைட்ஸ். ஓகேவா? இது வந்து எப்படின்னா, இந்த இதில் கொடுத்துருக்கீங்களா, பியர் குரூப், ஒர்க் என்விரான்மெண்ட், நெய்பர்ஹுட் இந்த மாதிரி மற்றவங்க மூலமா நம்மளோட பிஹேவியர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் இல்லையா? அதுதான் வந்து என்விரான்மெண்டல் மோல்டு ட்ரைட்ஸ். இப்போ எஜுகேஷனல் பேக்ரவுண்ட், கல்ச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துப்போமே. இப்போ இங்க தமிழ்நாடு பீப்புள் வந்து இப்போ அப்ராட் பக்கம் போனா அங்க ஒரு கல்ச்சர் ஷாக் இருக்கும் இல்லையா? இங்க வந்து நம்ம ஒரு மாதிரி ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுவோம், அவங்க ஒரு ஒரு மாதிரி ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? ஸோ
அந்த ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிஹேவியரும் அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கும் இல்லையா, அதுதான் வந்து என்விரான்மெண்டல் மோல்டு ட்ரைட்ஸ். மற்றவங்களால நம்ம பிஹேவியர் அண்ட் பர்சனாலிட்டி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கும்ல, அதுதான் வந்து என்விரான்மெண்டல் மோல்டு ட்ரைட்ஸ். குயிக்காக ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்தலாம். இப்போ காமன் ட்ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எல்லாருமே அந்த பர்டிகுலர் பிஹேவியர் அல்லது கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து காமன் ட்ரைட். எல்லாருக்குள்ளேயுமே ஒரு லெவல் ஆஃப் பெர்சன்டேஜ் வந்து இருக்கும். யூனிக் ட்ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மற்றவங்ககிட்ட இருந்து நம்மளை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டும் இல்லையா, அதுதான் யூனிக் ட்ரைட்ஸ். டைனமிக் ட்ரைட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கியூரியாசிட்டி, ஆம்பிஷன், அச்சீவ்மெண்ட் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபேக்டருக்கு நம்ம ஒரு கோல் செட் பண்றோம் இல்லையா, இந்த லெவல் இருக்கணும் அப்படின்னு நம்ம மோட்டிவேஷன் தான் வந்து டைனமிக் ட்ரைட்ஸ். எபிலிட்டி ட்ரைட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம செட் பண்ண கோலுக்கு நம்மளோட ஸ்கில்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அண்ட் எஃபோர்ட் போடுறோம்னு வந்து டிசைட் பண்றது தான் எபிலிட்டி ட்ரைட். சோர்ஸ் ட்ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து அண்டர்லைங் கோர் டைமென்ஷன்ஸ். அதாவது எப்படின்னா, நமக்குள்ள வந்து லைஃப் லாங் இது ஃபுல்லாவே இருக்கும். அதுதான் வந்து சோர்ஸ் ட்ரைட். சர்ஃபேஸ் ட்ரைட் பொறுத்த வரைக்கும் அந்தந்த சுச்சுவேஷன் பொறுத்து நம்மளோட எமோஷன் வந்து வேரி ஆகும் இல்லையா, அதுதான் வந்து சர்ஃபேஸ் ட்ரைட். டெம்பரமெண்ட் ரைட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி நம்ம ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் வந்து டெம்பரமெண்ட் ரைட்ஸ். கான்ஸ்டிடியூஷனல் ரைட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஜெனட்டிக்காவே பயாலஜிக்கலா ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷன் பாஸ் ஆகி நம்மளோட பிஹேவியரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இல்லையா, அதுதான் கான்ஸ்டிடியூஷனல் ரைட். என்விரான்மெண்டல் மோல்டட் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு என்விரான்மெண்ட் வந்து நம்ம பிஹேவியர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இல்லையா, அதன் மூலமா நம்ம பர்சனாலிட்டி டெவலப் ஆகுறது தான் வந்து என்விரான்மெண்டல் மோல்டட் ரைட்ஸ்.